வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் 5 மணிக்கு எழுந்து ரெடி ஆகிட்டு வாசல் தொளிக்க வந்திருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம லாக்டவுனுக்கு முன்னாடி தான் 5 மணிக்கு 4:30 மணிக்கு அப்படியெல்லாம் எழுந்திரிச்சேன். இப்போ ரொம்ப 6 மணிக்கு எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, அது நல்லா இல்லை அந்த பழக்கம் அப்படின்றதுனால இனிமேல் நம்ம இந்த மாதிரி எழுந்திரிக்கலாம் பழையபடி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முயற்சி பண்ணி எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி இப்போ வாசல் தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணல. அதுக்கப்புறம் கிச்சனில் போய் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். வாசல் தொளிக்கும் போதே இந்த சின்ன சின்ன செடிக்கு கீழே வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றி முடிச்சிடுவேன். அதே நம்ம செடி தண்ணி ஊற்றினா வெளியில் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினா இது நைட்டு பால். நம்ம நைட்டு காய்ச்சிட்டு மீதி இருக்குது இல்லைங்களா, அதை காலையில் சூடு பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே நம்ம தேன் கலந்து ரமேஷுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயந்திக்கும் கொடுக்கணும். அதுங்களுக்கு என்ன கொடுத்தாலும் குண்டாகவே மாட்டேங்குதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் சாப்பிட்டா நல்லா குண்டாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வீட்டில் சாப்பிட்டு இதுங்க ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. எதை கொடுத்தாலும் அவங்க உடம்பு ஏறவே மாட்டேங்குது. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சித்திரையிலையும் சிறுக்கலை ஆடியிலையும் பெருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு தான் அந்த பழமொழி செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தேன் கலந்து கொடுக்கலாம். நம்ம தேன் கலந்து கொடுத்தோம்னா, பாலில் தேன் கலந்து கொடுத்தா வெயிட் போடும். வெந்நீரில் தேன் கலந்து குடித்தோம் அப்படின்னா வெயிட் குறையும். அதனால் இவங்களுக்கு பாலில் போட்டு கொடுப்போம். பாலில் தேன் கலக்கும் போது கொஞ்சம் நல்லா ஆறிடணும். லைட்டான சூடு மட்டும்தான் இருக்கணும். அதனால் அது நல்லா ஆறட்டும். இது புது பால் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு விளக்கேற்றிட்டு வந்துடுவோம். விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் பால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் டெய்லியுமே குலதெய்வ விளக்கு ஏற்றிட்டு தான் இருக்கேன். குலதெய்வத்தை பற்றி நான் போட்டிருக்கேன், அம்மா வீட்டு சமையலில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஏற்றினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்போவுமே முதல் நம்ம கணபதி, அதுக்கப்புறம் குலதெய்வத்தை நம்ம வணங்கினாதான் நம்ம வீட்டில் நமக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் யார் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் விஷயம் கிடையாது. இறந்தவங்க ஃபோட்டோ வீட்டில் வைக்கக்கூடாதா, வைக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 7-8 தலைமுறையாக அவங்க ஃபோட்டோ வச்சு விளக்கேற்றிட்டுருக்கோம். அது தவிர டெய்லி சமைக்கிறதுல ஏதாவது அவங்களுக்கு வச்சுட்டு அதை நம்ம காக்காவுக்கு வச்சிடணும். காக்காவுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டதாவே ஒரு அர்த்தம். நம்ம இது பண்ணும்போது அவங்க நம்ம இறந்த பிறகும் நம்மளோட நம்ம தெய்வங்கள் மாதிரியே இருப்பாங்க, குலதெய்வங்கள் மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரி முன்னோர்களையும் சரி, நம்ம நம்ம வீட்டில் இறந்தவங்கள வணங்காமல் இருந்தோம் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் நமக்கு வரும். சிலர் அவங்கள நினைக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு திதி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நம்ம மெயினாக அம்மா அப்பாவுக்கு இறந்துருந்தாங்கன்னா திதி கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த குடும்பம் நல்லா சுபட்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கூட கொடுங்க. அவங்க திதி தெரியல அப்படின்னா மாலை அமாவாசை அன்னைக்கு கோயிலில் போய் கூட நீங்கள் திதி கொடுக்கலாம். நம்ம ஃபில்டர் போட்டுக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த சின்ன ஸ்பூனில் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நானும் ரமேஷை மட்டும்தான் இந்த காஃபி குடிப்போம். மற்றவங்க சன்ரைஸ் குடிப்பாங்க, அதுக்கப்புறம் டீ குடிப்பாங்க. அதனால் நான் இதை போட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃபில்டர் போட்டுறேன். காலங்கத்தாலே என்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு டீ கொடுத்தாதான் என்னோட இது எனர்ஜர். இது எத்தனை பேருக்கு நீங்களே சொல்லுங்க. அதை டீ காஃபி குடிக்காம எவ்வளோ பேர் இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டீ காஃபி ஒரு 1/2 hour கழிச்சு குடிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. காலையிலேயே ஆரம்பிச்சிட்டான் இதை மாதிரி, இதை கொடுக்காதீங்க எனக்கு அப்படின்னு. நல்லா சூடாக இருக்குது. டீயோ இல்லை காஃபியோ குடிச்சா தலைவலி இருக்குமோ. இவங்க திடீர்னு தேனை குடி, அதை குடி, இதை குடி அப்படின்ட்டு. ஓகே சார். ஜெயந்தி எஸ்கேப் போய் படுத்துருச்சு. எந்திரிச்சு எதையோ கொடுக்குறா பெரியமா. ஐயோ நம்ம குடிச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு
இது வந்து சாமிக்கு பால் வச்சிடலாம். பாருங்க, இங்கே சாமிக்கு வைக்கிற பாலை அடுத்து நம்ம எடுத்து நம்ம வந்து காஃபி போட்டு குடிச்சிடலாம், எல்லாம் பண்ணலாம். அதை வேஸ்ட்டு மட்டும் பண்ணக்கூடாது. சாமிக்கிட்ட வைக்கிற பாலை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே அது கெட்டு போய் தூக்கி மட்டும் ஊற்றக்கூடாது. நான் இவனுக்கு தேன் கொடுத்த உடனே அவன் உடனே நீங்கள் வந்து சுடுதண்ணியில் போட்டு குடிங்க, நீங்கள் வெயிட் போட்டீங்க, வெயிட் குறையட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் விட்டு இப்போ என்னையும் கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்கிறான். நான் வெயிட் போட்டாலும் வேலை செய்வேன், வெயிட் போடலைனாலும் வேலை செய்வேன். இவனால தான் முடியல. நீங்கள் மட்டும் பசங்களை கட்டாயப்படுத்தி என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? நாங்கள் சொன்னால் உங்களுக்கு குறாது. குறைன்னு சொல்லலை நான். அது நான் தான் சுறுசுறுப்பாக தான் இருக்கிறேன். நான் அப்புறம் என்ன சரி இருந்தாலும் பாருங்க, நான் தேன் வந்து டிஷோனா கம்பெனி தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆல்ரெடி நான் இதை சேர்த்து கேக்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. பசங்களுக்கும் வந்து அந்த கேக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி சுடுதண்ணியில் கலக்கிறதுக்கு என்னை குடிச்சே ஆகணும் அப்படின்ட்டான். அதனால் நானும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம வந்து பெரிய டம்ளர் போட்டோம்னா 1 ஸ்பூன் போடலாம். நீங்கள் சுடுதண்ணியில் கலக்கும் போது நல்லா சூடாகவே போடலாம். ஆனால் நம்ம பாலில் கலக்கும் போது வெதுவெதுப்பான பாலாக தான் இருக்கணும். இது வந்து பால் நல்லா நான் ஆற்றி வச்சுருக்கேன். பால் கலந்துக்கலாம். அப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறீங்க இல்லைங்களா, அந்த கஞ்சிக்கு கூட இந்த தேன் வந்து கலந்துக்கலாம். நல்லா வந்து ராகி கஞ்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை கஞ்சி, அரிசி மாவு கஞ்சி, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த தேன் கலந்து சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா தேன் கலந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இந்தா டீ 1 hour கழித்து கொடுக்குறேன். நான் வந்து சுடுதண்ணியில் போட்டது கொஞ்சம் சூடாக இருக்குன்னு ஆற்றிக்கிறேன். நல்லா இருக்குது. இதை வந்து கொஞ்சம் கடகடன்னு குடிச்சிடணும் நம்ம. அதனால் கொஞ்சம் நல்லா ஆற வச்சு கடகடன்னு குடிச்சிடலாம். தேன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணி குடிக்கலாம். வெயிட்டை குறைக்கிறதுக்கு டெய்லி, அதுவும் வெறும் வயிற்றில் நல்லா வெயிட் போடணும் அப்படின்னா காலையில் 1 டம்ளர் பால், நைட்டு 1 டம்ளர் பாலில் தேன் கலந்து குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் போடணும் அப்படின்னா பச்சை வாழைப்பழம் கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெயிட் போடும். இப்போ வந்து இன்னைக்கு காலையில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் சூப்பு தான் பண்ண போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக இதை சாப்பிட்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டெய்லி வந்து ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, பச்சை பட்டாணி கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதை நறுக்கிக்கலாம். பாருங்கள், நான் ஓட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்லாம் போட்டு சூப்பு மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். 1 டம்ளர் அளவு போட்டிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த டிஷோனா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நாளாக நான் டிஷோனா கம்பெனி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே நமக்கு வந்து நல்லாயிருக்கு. இப்போது ஓட்ஸ் வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டோம்னா நம்ம இங்கேயே உட்காந்து காய்ச்சணும் அப்படின்றது கிடையாது. இது நல்லா நம்ம இதை தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு இன்னும் கூட 3 டம்ளர் சேர்ப்பேன். 4 டம்ளராக சேர்த்துக்கலாம். வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் வச்சுருவோம். கொஞ்சமாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டெய்லி ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறதுக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த காய்கறியை இதில் போட்டுருவோம். வேக வச்சிடலாம். நல்லா பச்சை பட்டாணி இது எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கட்டும். ஆன் பண்ணிட்டேன். நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அழகாக வெந்திருக்கா. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி நல்லா ஊற்றினா தான் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் முதல்ல தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா பொங்கி வெளியெல்லாம் வந்துடும். இப்போ இதில் வந்து இந்த காய்கறியை போட்டுருவோம்.
காலையில் நீங்கள் வெறும் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூப்பு மாதிரியே வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக நம்ம மேலே கொத்தமல்லி, இப்போது மறுபடியும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இது ஆனில் நான் வந்து வீட் ப்ரெட்டு தான் வாங்கியிருக்கேன், கோதுமை ப்ரெட்டு. நல்லா வந்து வெறும் கடாயிலே இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கங்க. இல்லை உங்கள்கிட்ட டோஸ்டர் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி வெறும் கடாயில், வெறும் தோசைக்கல்லில் கம்மியான தீயில வச்சு இந்த மாதிரி டோஸ்ட் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா வந்து சூப்பில் வந்து மேலே போட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அருமையாக சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து இதை குடிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, காய்கறிக்கெல்லாம் நம்ம உப்பு போடல இல்லைங்களா, அது மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இதில் நீங்கள் டேஸ்ட்டுக்காக கொத்தமல்லி போட்டுக்கலாம், இல்லை புதினா போட்டுக்கலாம், உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். ரெண்டாவது ஹெல்த்தியான ஒரு காய்கறியும் சேர்த்துருக்கோம். ஓட்ஸுன்னு குடிக்கும் போது ஒரே மாதிரி ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் வந்து இந்த ப்ரெட்டை ஒரு 2-3 இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான். செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வயசானவங்க இருக்கிறாங்க, இல்லை குழந்தைங்க இருக்கிறாங்க, டயட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வயசானவங்க இருக்காங்க, காலையில் வந்து எதுவுமே இட்லி தோசை சாப்பிட முடியாது, ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பு மாதிரி வச்சு இதில் ஒரு 2 ப்ரெட்டு போடணும்னு அவசியம் இல்லை, போட்டிங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். சாக்கோஸ் ப்ரெட்டை வச்சு நான் வந்து மில்க் ஷேக் பண்ண போகிறேன். ஏன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மில்க் ஷேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா கூலிங் ஆகிடும். இப்போ அதுக்கு வந்து நான் முந்திரி வச்சுக்கேன். முந்திரி, பாதாம் வந்து ஊற வச்சுட்டேன். முந்திரி வந்து ஒரு 10 பீஸ் போட்டுக்கலாம். அப்புறம் பாதாம் வந்து உரித்து போட்டுப்போம். ஏன்னா ஊற வச்சுருக்கேன், ஒரு மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். இதை உரித்து இதில் சேர்த்துக்கலாம். என்ன கொடுத்தாலும் ரமேஷ் வந்து வெயிட் போட போகிறது கிடையாது. அப்புறம் ஏன் பண்ணுறீங்க? சரி, மனசு கேட்க மாட்டேங்குது, அதனால பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன திட்டாமல் இருங்க, அப்போ தான் நான் வெயிட் போடுவேன். இது ஒரு இது திட்டாமல் இருங்க. இப்போ இது நான் வந்து திட்டுறதா நீங்களே சொல்லுங்கள். சாக்கோஸ் ப்ரெட் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். முந்திரி ஒரு 10-15 பாதாம் போட்டிருக்கேன். இதுலேயே வந்து நமக்கு வந்து இனிப்பு இருக்கும், அதனால் நம்ம சர்க்கரை போட வேணாம். ஏன் நான் கொஞ்சமாக பால் ஊற்றினேன் அப்படின்னாக்கா அப்போ தான் வந்து முந்திரியும் பாதாமும் அரைப்படும். இப்போ மீதி பாலை ஊற்றி நல்லா வந்து ஒரு சுற்றிட்டு ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், மத்தியானம் வெயில் நேரத்துக்கு குடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஜூஸாக கொடுங்க. ஏன்னா அவங்க ஜூஸ் கேட்பாங்க, வெயில் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால் ஜூஸ் வேணும் அப்படின்வாங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கி கொடுக்காம வீட்டிலேருந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். சாக்கோஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். என்னடா இவ்வளோ மாங்காய் வாங்கி அம்மா கழுவுறாங்களே. ஊறுகாய் மாங்காய் வந்து இந்த சீசனில் வாங்கி நம்ம நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சாதான் ஊறுகாய்க்கு போடுறதுக்கு செட் ஆகும். அதனால் இப்போ இன்றைக்கி வந்து நேற்று வந்து கோயம்பேடு போயிட்டு வந்தோம், இன்றைக்கி வந்து இதெல்லாம் கழுவி ரெடி பண்ணணும். எப்பவுமே வந்து 50 ரூபா 60 ரூபா போடுவாங்க. நேற்று கொஞ்சம் கடைக்கு போனப்போ 1 கிலோ 30 ரூபா அப்படின்னு போட்டாங்க. இந்த மாங்காயில் ஊறுகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நேற்று கிடைச்சிதுன்னு 2 மூட்டை மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சிட்டேன். நம்ம வந்து இப்போல்லாம் பசங்க வந்து தலைக்கு எண்ணெயே வைக்கிறது கிடையாது. எண்ணெயே வைக்கிறது இல்லை அப்படின்னா சும்மா கூட எண்ணெய் வைக்கிறதில்ல. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க.
அதனால் நம்ம வந்து அந்த காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி தும்பப்பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் மிளகு, இதெல்லாம் போட்டு நமக்கு காய்ச்சி தலையில் தேய்க்கும் போது தலையில் உள்ள சூடு ஃபுல்லாகவே இறங்கிடும். அப்போ உடம்பு பாடி ஹீட்டே இருக்காது, நல்லா எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா அந்த 4 நாள் வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ வந்து பசங்க ரொம்ப சோம்பேறித்தனப்படுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதுசாக எண்ணெய் வந்துருக்கு. ஜெயந்தி வந்து அதை பற்றி சொல்லுவாப்பில். நான் எண்ணெய் தேய்ச்சியே குளிக்கணும்னு கட்டாயப்படுத்தின தொட்டு அவள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கா. இப்போ அவளுக்கு நம்ம தேய்ச்சி விடுவோம். ஸோ வந்து பெரியம்மா சொன்னதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் வாங்கியிருக்கேன். அது கூடவே வந்து ஒரு ஹீட்டரும் வருது. இந்த ஹீட்டர் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அந்த காலத்தில் எண்ணெயை வந்து கரண்டியில் காய்ச்சி யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து செட்டாகவே அதில் வருது. நம்ம வந்து கரண்ட்லேயே சூடு பண்ணிக்கலாம், நல்லா சூடு பண்ணி நல்லா தடவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி சொன்னால், சரி இப்போ அதையே நம்ம பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெயை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஸோ யாருக்கு இவ்வளோ எண்ணெய் போதும். ஸோ நான் ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளக்கில் வந்து ப்ளக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டுருவோம். நம்ம போட்டுட்டு பக்கத்துலேயே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து 65 டிகிரிஸ் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 மினிட்ஸில் ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 13 நாவல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அந்த 65 டிகிரிஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ஹெர்ப்ஸோட பவர் வந்து கம்மியாயிடும். அதனால தான் நம்ம வந்து 65 டிகிரிஸில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தலையில் தேய்க்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து கெமிக்கல் ஃப்ரீ, 100% வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லா, அப்புறம் வந்து ஐபிஸ்கஸ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இப்போ ஆயில் வந்து ஹீட் பண்ணி நம்ம தலையில் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகும். பிளட் ஃப்ளோ அதிகமாகிறதுனால ஹேர் வந்து நல்லா க்ரோத் கொடுக்கும், நல்லாவே வளரும். இதில் வந்து 13 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால, ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும், ட்ரைனஸ் எல்லாமே வந்து கம்மியாகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து பெரியம்மா கிட்ட கொடுப்போம். இப்போ வந்து இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கு, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு தான் ஹீட் ஆகிருக்கு. இதை வந்து நல்லா நம்ம தலையில் வந்து தேய்ச்சி இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணியே தேய்ச்சிட்டு வரணும். அதாவது இங்கே அடியில் தலைக்கு கீழே வந்து வேர்க்குள்ளே போகிற மாதிரி நம்ம தேய்க்கணும். மெயினாக மேலே மட்டும் தேய்ச்சிட்டு விடக்கூடாது. இப்படி நல்லா வேர்க்குள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து ட்ரை ஹேர் இருக்கவங்க, ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்களுக்குலாம் வந்து என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணணுன்றது தெரியாது. உங்களுக்காக இவங்களோட வெப்சைட்டில் டாக்டர்ஸ் வந்து 3 ஃபேக்டர் அனலைசிஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட பாடி டைப், உங்களோட ஹேர் டைப் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து ட்ரூ ஹேர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நானுமே வந்து அப்படி செலக்ட் பண்ணி தான் வந்து வாங்கினேன். ஸோ எனக்காக கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் வந்து சீரம், ஒரு ஷாம்பு கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து ஒரு நேச்சுரல் சப்ளிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வாங்கினீங்க அப்படின்னா 20% வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்டில் இருந்துமே 5% வந்து வில்லேஜில் இருக்க உமன்ஸோட எஜுகேஷனுக்காக வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரியம்மா வந்து எனக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ 1 hour கழிச்சு வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். இந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்து 689க்கு கிடைக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம கழுவக்கூடாது, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப சின்ன விளாக் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு வேலை இருக்குது. பூண்டு வந்திருக்கு, அதை க்ளீன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாங்காய் கட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த வேலைலாம் இருக்கிற தொட்டு நான் இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.